பெண் டிஎஸ்பி மீது தாக்குதல் நடத்திய சம்பவத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அருப்புக்கோட்டை பெண் டிஎஸ்பி மீதான தாக்குதல் சம்பவத்தில் ஒருவரை கைது செய்திருக்கிறது போலீஸ். அருப்புக்கோட்டை டிஎஸ்பி காயத்ரியை தாக்கிய விவகாரத்தில் நெல்லிக்குளத்தை சேர்ந்த பாலமுருகன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஓட்டுநர் கொலையை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டோரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த பெண் டிஎஸ்பி மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த சூழலில் இந்த சம்பவத்தில் ஒருவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செந்தலைக்குமார் இணைப்பில் இருக்கிறார். குமார், விவரங்கள். அருப்புக்கோட்டை பெண் டிஎஸ்பி தாக்கிய சம்பவத்தில் திருச்சுழி அருகே நெல்லிக்குளத்தை சேர்ந்த பாலமுருகன்றவரை போலீசார் தற்போது கைது செய்திருக்கிறாங்க. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பெருமாளன் தேவன்பட்டியை சேர்ந்தவர் காளிக்குமார். இவர் சரக்கு வாகனத்தோட ஓட்டுநராக இருந்தார். இவர் நேற்று சரக்கு வாகனத்தில் திருச்சுழி அருகே சென்று கொண்டிருக்கும் போது கேத்தநாயக்கம்பட்டி விளக்குல மறிச்சு 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் சராமரியா வெட்டி கொலை செஞ்சிருந்தாங்க. இவரோட உடல் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்தது. இதுல குற்றவாளிகளை கைது செய்ய கோரி அவங்க உறவினர்கள் அருப்புக்கோட்டை திருச்சுழி சாலையில சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அப்ப பேச்சுவார்த்தைக்கு சென்ற அருப்புக்கோட்டை டிஎஸ்பி காயத்ரி தலைமையிலான போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் போது அருப்புக்கோட்டை டிஎஸ்பி காயத்ரி தலைமுடியை பிடித்து இழுத்து போராட்டக்காரர்கள் அவர் மீது தாக்குதல் நடத்தினாங்க. அது தொடர்பாக 4 பேரை பிடித்து போலீசார் விசாரினாங்க. அருப்புக்கோட்டை நகர் காவலத்தில் வைத்து விசாரித்து வந்தாங்க. இதுல தற்போது அருப்புக்கோட்டை டவுன் போலீசார் திருச்சுழி அருகே நெல்லிக்குளத்தை சேர்ந்த பாலமுருகன் கைது செய்து விசாரணை நடத்தி வர்றாங்க. அது எஸ்பி கண்ணன் தலைமையில் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி செந்தலைக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.